வந்து பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேக் ரபி அவர் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் வந்துட்டு லைவ்லேயே தூக்கு மாட்டிக்க போயிட்டாரு. இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பையன் வந்து இந்த பையனில் இந்த மாதிரி நிறையா பசங்க வந்து வைரல் ஆக்குறதுக்காக எதை வேணாலும் செய்யலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலேருந்து போய் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எதாவது உச்சி இதில் போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சாக்கடைக்குள்ளே விழுந்து செத்துறது, ரயில் தண்டவாளத்தில் விழுந்து செத்துறது, இதெல்லாம் முட்டாள்தனமான ஜென்ரேஷன் இது. எல்லாரையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது. அதில் இந்த பையன் ஒரு வகை. இந்த பையன் இன்னொரு விஷயம் என்னென்னா, இர்ஃபான் வந்து ஒரு தலைப்பரட்டை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து யூடியூபர் இருக்கலாம், ஃபேமஸாக இருக்கலாம், அதெல்லாம் நல்ல விஷயம், அது ஓகே. அதான் தொழில் ரீதியாக பண்ணக்கூடியதா இல்லை அவனோட திறமைன்னு ஒன்று, சாப்பிட்றது ஒரு திறமை அப்படின்னு அவன் காட்டுறான், அதை பல பேர் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு, ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு பையன் தூக்கு போடணுன்னால இவன் வந்து டார்கெட் போட்டு அவனை அடிக்கிறது. யார் இந்த இர்ஃபானை வந்து இது பண்ணி